اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்கள் மொத்தம் முதல் சூரா சூரத்துல் நூர், இரண்டாவது சூரத்துல் ஃபுர்கான் ஓதணும், மூன்றாவது சூரா சூரத்துல் ஷுஆரா, கவிஞர்கள் சொல்லுவாங்க, அது அர்த்தம். நூறுனா ஒலின்னு அர்த்தம். அப்ப இன்றைக்கு இந்த ஓதுன 3 சூறால அல்லாஹ் நூறுடைய ஒரு ஆயத்துல சொல்றான். ஓதுனமா முதல் சூரா நூறு, அதுல ஒரு ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத். வானத்துல அனைவரும் அல்லாஹ் திக்ர் செய்வாங்க, வானத்துல அனைவரும் திக்ர் செய்வாங்க. வமா ஃபில் அர்தி, பூமியில உள்ள அனைத்து திக்ர் செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் வத்தைரு சாஃபா, பறவைகள் எல்லாருமே என்ன ஒன்னா துவா செய்யும், திக்ர் ஓதுவான். மனிதர்கள் மட்டும் அல்லாஹ் திக்ர் செய்யல, தஸ்பீஹ் செய்யல. வத்தைரு சாஃபா குல்லு கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹா, அந்த பறவைகளுக்கு துருவம் தெரியும், திக்ர் செய்யவும் தெரியும். அல்லாஹ் அதான் சொல்றான். மனிதர்களும் திக்ர் செய்வாங்க, அதே போல பறவைகளும் சரி, எல்லா உயிரினங்களும் சரி, தொழுவும் செய்யும், திக்ரும் செய்யுதுன்னு அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அது எப்படி திக்ர்கள் செய்யும்? அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், நாளைக்கு ஓதுவாங்க ஆயத்து என்னன்னா, எறும்பு கூட திக்ர் செய்யுமா. எறும்பு நம்லன்னு சொல்லுவாங்க. எறும்புனா நம்புனா எறும்புன்னு அர்த்தம் அந்த தமிழ்ல. அந்த நம்புல எறும்பு கூட என்ன திக்ர் செய்யுமா. ஆடு பேசிக்கும், ஆனா நம்மளுக்கு தெரியாது. மனிதர் எப்படி பாசை இருக்கோ அதே போல ஆடுகளுக்கும் பாசை இருக்கு, நாய்களுக்கும் பாசை இருக்கு. இப்போ நாய் இந்த தெரு வந்துருச்சுன்னா அந்த தெரு நாய் கத்துமா, அது கத்துல, அது பேசுது, நம்மளுக்கு கத்துற மாதிரி இருக்கும், ஆனா நாய்ன்றது பேசிட்டு இருக்கும். அதே போல ஆடுகளும் பேசுமா, அதே போல பூச்சிகள் பேசும், கல்லு கூட பேசுமா, இந்த செவர் கூட பேசும். நமக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் கிடையாது. ஆனா அல்லாஹ் ஆற்றல் இருக்கு. அப்ப எது எதுலாம் பேசுமோ அது அல்லாஹ் அனைத்துமே அறிந்தவன். ஆனா அந்த பாஷை தெரிந்துக்கிற ஒரு நபி இருந்தாங்க, சுலைமான் நபி. நாளைக்கு அதை பத்தி தான் ஓத போறோம். சுலைமான் நபிக்கு அவங்க பெருமையா சொல்றாங்க என்னன்னா, அல்லாஹ் எனக்கு பறவைகள் மூலம் பாஷை எனக்கு கத்துக் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட பெருமையை பத்தி பேசுறாங்க. ஏன்னா பறவை பேசுச்சு, ஹுதுஹுதுன்னு பறவை, அந்த பறவை அந்த நபிகிட்ட பேசும், நபியும் பேசுவாங்க. அதனால அல்லாஹ்ட்ட பெருமை நன்றி செலுத்துறாங்க. அல்லாஹ் எனக்கு பெருமையா இருக்கு, நான் பேசுற பாஷை எனக்கு அறிய தெரியுமா, எனக்கு அந்த சந்தோஷம் அல்லாஹ்ட்ட பெருமையா சொல்லுவாங்க. அப்ப அந்த பாஷைன்றது எல்லாருக்குமே இருக்கு, நமக்கு மட்டும் கிடையாது. நம்ம எப்படி அல்லாஹ்வும் திக்ர் செய்யணுமா இல்லையா, அதே போல பூச்சிகளும் திக்ர் செய்யும், பறவையும் திக்ர் செய்யும், எல்லாமே செய்யுமா திக்ர். நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. மீன் கூட திக்ர் செய்யுமா, தண்ணி வர மீன் எல்லாமே திக்ர் செய்யும், நமக்கு எதுவும் தெரியல. மரங்களுக்கு ஒரு திக்ர் இருக்கு, மரங்களுக்கு ஒரு பாஷை இருக்கு, மீனுக்கு ஒரு பாஷை இருக்கு. ஆனா நமக்கு ஒரே பாஷை, நம்ம மனித பாஷை மட்டும்தான், நம்ம எதுவுமே தெரியாது. ஆனா நபிமார்களுக்குலாம் அந்த பாஷை அழகா தெரியும், அழகா பேசினாங்க. அல்லாஹ் அந்த குவத்தை கொடுத்தான். அப்ப இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அப்ப நம்ம எந்த படம் கேவலமா பேசக்கூடாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு. பூச்சி கூட நம்ம திக்ர் செய்யுதுன்னா அப்ப அல்லாஹ் எப்படி அந்த எந்த அளவுக்கு அல்லாஹ் படைச்சிருப்பான், அது எவ்வளவு படைக்கப்பட்ட படைப்பா இருக்கும், நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான். எல்லாருக்கும் பாசம் இருக்குன்னா அப்ப திக்ருன்றது எந்த அளவுக்கு பிரபலமா இருக்கும். அப்ப அதுக்கு நம்ம நாவால தினமும் ஓதும், நம்ம தினமும் திக்ர் ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத்து அதிகமா இருக்கும். அல்லாஹ்வுடைய இறை பொருத்தம்ன்றது நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் நான் சொல்ல முடியாது, ரொம்ப மிகமா அதிசயமா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப பிரபலமா இருக்கும். அப்ப அல்லாஹ் திக்ருன்றது நம்ம அதிகமா அல்லாஹ்னு சொல்றோமா இல்லையா, அதுக்கு பெரிய ஒரு திக்ர். அல்லாஹ் மிக பெரியவன் சொல்றோம், சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் புகழேத்தும் இறைவனுக்கென்றோம். அப்ப அல்லாஹ் புகழும் பொழுது அல்லாஹ் நம்ம என்ன பண்ணுவான், மற்றவனுக்கு இழிவா பேச வைக்க மாட்டான், நம்ம கண்ணியப்படுத்தே இருப்பான். நம்மள எப்படி பண்ணுவான், கண்ணியப்படி சங்கைப்படுத்தும். அதான் திக்ர், தஸ்பீஹ்ன்றது. ஒரு சஹாபி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒட்டகம் இருந்துச்சு, ஒரே ஒரு ஒட்டகம். அது ஒட்ட வச்சு நான் வியாபாரம் பண்ணுவாங்க, பால் கறக்கிறது போறது, நான் ஒட்டகம் தான் போவாங்களாம். ஒரு காலத்து நினைச்ச ஒட்டகம் எங்கேயுமே போறது கிடையாது, அப்படியே ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கு. இது சொல் பேச்சு கேட்கலையா, எதுவுமே பண்ணல. அப்ப ரசூல்லாட்ட போய் கேட்கறாங்க, ரசூல்லா வராங்க, ரசூல்லா கிட்ட போது அவங்க சொல்ற பயப்படுத்துறாங்க, போவாதீங்க. அது ஒரு வாரமா என்ன பண்ணுது, ஒரு துடிக்குது, எல்லாரையும் பார்த்து மிதிக்குதுன்றாங்களாம். அதே சஹாபி சொல்றாங்க. ஆனா ரசூல் என்ன பண்ணாங்கன்னா எதுவுமே நினைக்கல ரசூல்லா, அவங்க பாட்டு போனாங்க. அந்த ஒட்டகத்துக்கிட்ட முட்டி போட்டாங்க, கரெக்டா முட்டி போட்டுக்கிட்டு ஒட்டகம் வாய் இருக்கு தெரியுமா, அவங்க வாய் ரெண்டு ஒன்னா இருந்துச்சு, இந்த அளவுக்கு இருந்துச்சு கேப்பு. அப்ப ஒட்டகத்தை தடவி கொடுத்தாங்க. தடவி கொடுத்த பிறகு ரசூல்லாட்ட அந்த ஒட்டகம் பேசிருக்கு. ஆனா என்ன பாஷை நமக்கு தெரியாது, ரசூல்லாவுக்கு தெரியும். பேசி முடிச்சு ரசூல்லா வெளியே வராங்க, சஹாபிட்ட சொல்றாங்க, என்னன்னா நீ ரொம்ப வேலை தெரியும், அந்த ஒட்டகத்துக்கு ரொம்ப வேலை போது களைப்பாயிருச்சு, ஒட்டகம் பண்ணவே முடியல, சாப்பாடும் தரது கிடையாது.
அந்த பாஷை ரசூலுல்லாஹ்க்கு பாஷை தெரியும் நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ்க்கு மனிதோட பாஷை மட்டும் கிடையாது, பறவைகள் பாஷையும் தெரியும், உயிரினங்கள் எல்லா பாஷையும் தெரியும். இப்ப சயின்டிபிக்கா சொல்றாங்க எல்லா பறவையும் பேசுமா, சயின்டிபிக்கா இருக்கு, ஒரு உயிரில் ஆதாரத்தை இருக்கு, சயின்டிபிக்கா பறவைகள் பேசும், பூச்சி எல்லாமே பேசும் இருக்குது. அப்ப ஆதாரம் குர்ஆன்ல இருக்குது, சயின்டிபிக்கா இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் பேசி சொல்றாங்க அந்த சஹாபிட்ட, நீ ரொம்ப களைப்பாய்க்கிற, நீ வேலை கொடுத்துக்கிட்டே இருக்க, அது என்ன அது ஒட்டகத்துக்கு செய்ய முடியல, அது கஷ்டமா, நீ உணவு தரமானு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட பேசினாங்க. அப்ப இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வந்து பாஷை தெரியும் பொழுது அந்த திக்ரு ஒட்டகம் கண்டிப்பா செய்யும். அது இல்லாம என்ன அதுக்கு என்ன திக்ரு இருக்கும் பறவைகளுக்கு? நமக்கு நிறைய திக்ரு இருக்கு, ஆனா அதுக்கு திக்ருன்னா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி தான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இது ஒரு திக்ரு மட்டும் தான் பறவைகள் எல்லாமே செய்யுமா. உயிர் எல்லாமே அனைத்து உயிர் என்ன செய்யுதுன்னா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மட்டும் திக்ரு செய்யுமா. அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்ன்றது தனி ஒரு திக்ரு வச்சிருக்கான் அந்த பறவைகளுக்கு மட்டும், அந்த உயிரினங்களுக்கு மட்டும் தனி திக்ரு. இந்த திக்ரு வந்து அவ்வளவு பிரபலமான திக்ரு. நம்மளும் வரவங்க நம்ம என்ன இருக்கும், எந்த அளவுக்கு திக்ருன்றது பேரு பிரபலமா இருக்கு, அதிசயமா எழுதுறாங்க, நிறைய இதில் எழுதுறாங்க. அப்ப நம்ம திக்ரு ஓதும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு மனதுல வந்து ஒரு அமைதி இருக்கும். தொழும் போது ஒரு நிம்மதி கிடைத்தா இல்லையா, அதே போல திக்ரும் என்ன பண்ண அல்லா திக்ர வரும்போது அமைதி கொடுப்பானா. அப்ப ஒரு ஜக்கரியா நபி கேள்விப்பட்டிருப்பீங்க, குழந்தையே கிடையாது, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, வயசு ஆயிடுச்சு. ஆனா குர்ஆன்ல வருது உனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க. ஏன்னா மரியம் நபி ஒருத்தர் இருந்தாங்க, மரியம் சொல்றாங்க, அவங்க ஊர்ல வந்து ஃபுல்லா வெயில் தான், பழம்லாம் முளைக்க வாய்ப்பே கிடையாது, ஆனா பழம்லாம் முளைக்குது. அப்ப அந்த நபி கேட்கும் போது சொல்றாங்க, நான் அல்லாஹ்ட்ட திக்ரு செய்யறேன்னாங்களாம். அப்ப அதே போல அல்லாஹ்ட்ட என்ன துஆ கேட்டாங்க, அல்லாஹ் என்ன பண்ணா துஆ கபூலாக்கிட்டான். ஆனா ஒரு ஆதாரம் வேணும், ஏன்னா வயசு ஆயிடுச்சு, அவன் மனைவிக்கு சக்தி கிடையாது, குழந்தைக்கு சக்தி கிடையாது. அப்ப அவங்க டவுட் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீ 3 நாள் யார்ட்டையும் பேசக்கூடாது, 3 நாள் நீ யார்ட்டையும் ஜக்கரியா நபிட்ட சொல்றான் அல்லாஹ், 3 நாள் நீ யார்ட்டையும் பேசக்கூடாது. எப்படி பேசணும்னா சைகை மூலமா பேசிக்கலாம், சைகை மூலமா பேசலாம். ஆனா காலை திக்ரு சாயந்தரம் திக்ரு ஓதணும். என்ன திக்ரு? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி திக்ரு ஓதுனாங்க. அல்லாஹ் என்ன பண்ணான், குழந்தையை கொடுத்தான், யஹ்யா நபியை கொடுத்தான். குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை மனைவிக்கு, இவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு, வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணான், அந்த திக்ரு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஓர் மேல ஓதுனாங்க, காலையில ஓதுனாங்க, சாயந்தரம் ஓதுனாங்க, அல்லாஹ்வோட கட்டளைப்படி ஓதுனால என்ன பண்ணான், அல்லாஹ் 90 வயசுக்கு மேலே குழந்தையை கொடுத்தான் யஹ்யா நபி. அப்ப எந்த அளவுக்கு பார்த்தோம் திக்ருக்கு பவர் இருக்கு. இப்ப தஸ்பீஹ்ன்றது சும்மா சாதாரண கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, இவ்வளவு கண்ணியமா ஒரு பவரான ஸலவாத்தா இருக்கு. அதே போல திக்ருக்கு என்ன இருக்கு, பல திக்ர்கள் இருக்கு, பல நன்மைகள் இருக்கு, பல கராமத் இருக்குது. ஆனா இந்த உயிரினங்களுக்கு திக்ரு கொடுத்த அல்லாஹ் ஒரே திக்ருன்னா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, தப்பு கிடையாது, ஏன்னா பிரபலமான திக்ரு. அப்ப இந்த திக்ரு நம்ம ஓதி நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணணும், நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துக்கணும். அல்லாஹ்வுடைய நட்பு, அல்லாஹ் நட்புன்றது எப்படி, நமக்கு அல்லாஹ் நட்பு கிடைக்கும். நட்பு என்ன நட்புனா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய துஆ இருக்கும், அதான் நட்புன்றது. நமக்கு அவ்வளவு வேற சொல்ல முடியாது, நம்ம அல்லாஹ்ட்ட பேச முடியாது, நம்ம அல்லாஹ் பார்க்க முடியாது. அப்ப நம்ம திக்ரு என்ன பண்ண, அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இறைவன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப நம்ம எல்லா முறை இறைவன் நமக்கு திக்ரு நசீப் அல்லாஹ் நம்ம நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.